ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு எனக்கு திருமணம் சொந்தங்களே. என் திருமணத்துல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளத்தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நண்பர்களே. என் பேரு ஜோதிமணி, வயது 22 ஆகுது. நான் 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன். மாநிறமா அழகா இருப்பேன். நீளமான கருப்பு முடிதான் எனக்கு அழகே. பால்குடமும் நல்ல பெருசா இருக்கும். பின்னாகி பூசணிக்கா கொஞ்சம் சின்னதுதான். எனக்கு சீக்கிரம் கல்யாணமாகணும்னு பல வருட கனவு நண்பர்களே. இதற்காக நான் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில ஏற்கனவே 2-3 பேத்த காதலிச்சிருக்கிறேன். 2-3 தடவை என்ன கசக்கியும் விட்டிருக்காங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தால என்னுடைய காதல் நிறைவேறாம போச்சு. அந்த ஆசைதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. இப்ப எங்க வீட்ல பார்த்த மாப்பிள்ளையவே திருமணம் செஞ்சுக்க போறேன். வயசு பொண்ணா இருக்கறதால என்னால ஆசைய அடக்கி வைக்க முடியல நண்பர்களே. இதுக்கும் அப்பப்ப என் கைகளால ஏக்கத்தை தீத்துட்டு தான் இருக்கேன். இந்த நிலையில தான் தை மாசம் 3ஆம் தேதி எனக்கு திருமணம் நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சது. எனக்கு பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை நல்ல படிச்சவரு, ரொம்ப அழகா இருப்பாரு. பீடி, சிகரெட்டு, தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நிச்சயமான நாள்ல இருந்து தினசரி 2 மணி நேரத்துக்கு மேல அவர் கூட போன்ல பேசுறது தான் என்னுடைய பொழுதுபோக்கே. அவரை நான் பல முறை வெளியில கூப்பிட்டிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட அவர் வெளிய வந்ததே கிடையாது. அவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்திருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்ல. சுகம் கிடைக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. திருமணம் ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னு என் குடும்பத்துல முடிவு பண்ணாங்க. என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோயில்ல திருமணமும், அங்க இருக்கக்கூடிய சமுதாய கூட்டத்திலேயே ரிசப்ஷனும் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்தது. சமையலாள்கள், மண்டபம் ஏற்பாடு, முன்னலங்காரங்கள், திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கினோம். திருமண நாளும் வந்துச்சு. அன்றைக்கு முதல் நாள் இரவு முழுவதுமே தூக்கமே வரல. நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரே எதிர்பார்ப்புல. அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு நிம்மதியா இருந்தேன். என்னுடைய சித்தி பொண்ணுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. என் கைகள்ல மருதாணி, சிகை அலங்காரம் எல்லாம் செஞ்சு விட்டாங்க. வீடு திருமண கோலத்துல இருந்துச்சு. வாழை மரம், தோரணங்கள் சூப்பரா இருந்துச்சு. மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பூமணம், பழங்களுடைய மணங்கள், சொந்த பந்தங்களுடைய கூட்டம்னு அவ்வளவு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு சிகை அலங்காரம் பண்றதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க தலைய வாரி அலங்காரம் செஞ்சு விட்டாங்க. அந்த அக்காட்ட என்னடி கிளீன் பண்ணிட்டான்னு கேட்டேன். அந்த மாதிரியான வேலைகள் நைட்டு நடக்கும்னு நான் காலையிலேயே ஹேர் ரிமூவர் கிரீம் வாங்கி என்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் நீக்கி பளபளன்னு வச்சிருந்தேன். ஆனா நான் அந்த அக்காட்ட எதுவுமே சொல்லாம மௌனமா இருந்தேன். திடீர்னு என் சித்தி பொண்ணு பாத்துட்டா. அக்கா, இது என்னக்கா கிரீம்னு முகத்துல போடுறதான்னு என்ன பார்த்து கேட்டா. நான் அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, உனக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியும்னு வாங்கி என்னோட பர்சுக்குள்ள வச்சிட்டேன். சரியா காலையில 5:30 மணியிலிருந்து 7 மணி வரலும் முகூர்த்த நேரம். சரியா நாங்க கோவிலுக்குள் போய் சரியா 6:30 மணி அளவில் என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு திருமணம் முடிஞ்சது. அவ்வளவு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. என் கண்கள்ல கண்ணீரே வந்தது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோயிலுக்கு போய் சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க சமுதாய கூட்டத்துக்கு வந்து சாப்பிட்டோம். 12 மணிக்கு மேல நல்ல நேரம் பார்த்து எங்கள மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மறு வீட்ல போய் பால் பலகாரங்கள் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சமுதாய கூட்டத்துல வந்து 3 மணி அளவில் மதிய உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய வயிறு கொஞ்சம் கடமுடன்னு இருந்தது. காலையில சாப்பிட்டதாலையும் மதியமும் உணவுகளை அதிக அளவுல சாப்பிட்டதால வயிறு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. சரி, அங்க பாத்ரூம் போலான்னு சமுதாய கூட பாத்ரூமுக்கு போனா அங்க ஒரு தகர கதவு வச்சு பாத்ரூம்ங்கிற பேர்ல வச்சிருந்தாங்க. காலை உள்ள வைக்க முடியாத நிலைமையில இருந்துச்சு. உள்ளேயே போகல.
நேரம் ஆக ஆக வயிறு வலி அதிகமாக இருந்தது. இதுக்கிடையில சொந்த பந்தங்கள் வர்றது, அவங்க கூட பேசுறது, போட்டோ ஷூட்டுக்கு நிற்கிறதுன்னு நேரங்கள் கடந்து போயிட்டே இருந்தது. மாலை 7 மணி இருக்கும். சமுதாய கூட்டத்திலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க 2 பேருக்குமே எங்க வீட்ல தான் முதலிரவு நடக்கிறதுக்கு எங்க அம்மாவும் எங்க சித்தியும் ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருந்தாங்க. பூக்கள், பழங்கள், பால், படுக்கையறை அலங்காரம்னு எல்லா வேலைகளையும் செஞ்சிருந்தாங்க. சரியாக 8:30 மணிக்கு உள்ள போகணும்னு ஐயர் நேரம் குறிச்சு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் முதல் வேளையா வீட்டுக்கு போன உடனே பாத்ரூமுக்கு போய் ஆய் போக ஆரம்பிச்சேன். பொட பொடன்னு ஆய் வந்தது. ஆனா அதுக்கப்புறம்தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. வயிறு வலி உணவு சாப்பிட்டதால வந்த வயிறு வலி கிடையாது. எனக்கு தூரமாயிருக்கு. எப்போதுமே 20ஆம் தேதி தான் தூரமாகும். திடீர்னு 14ஆம் தேதியே தூரமாயிட்டேன். இதை எப்படிடா அம்மா கிட்டயும் சித்திக்கிட்டையும் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே மறைச்சிட்டேன். என்ன அலங்காரம் பண்ணி இரவு 8:30 மணிக்கு சரியாக முதலிரவுக்கு அனுப்பிச்சாங்க. பல ஆசை கனவுகளோட இரவு முழுவதும் அவரை தூங்க விடாம பல்வேறு வேலைகளை செய்யணும், இரவு முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு பல ஆசை கனவுகளோட இருந்தேன். ஆனா அத்தனையுமே தவிடு பொடியா போச்சு. உள்ள போய் ரொம்ப மௌனமா இருந்தேன். அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி அழுதேன். அவர் பரவாயில்லல்லே, இதனால ஏன் அழுகுற, விடு, இன்னைக்கு இல்லைனா என்ன, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு எனக்கு ஆறுதல் சொன்னாரு. ஆனாலும் என் மனசு கேட்கல. முதலிரவு ஒரு தடவை தான், அதை சரியா பயன்படுத்தணும்னு பல வருடமா கனவு கண்டுட்டு இருந்தேன். இது எப்படி விட முடியும்னு என்னோட ஆடைகள் எல்லாமே களைஞ்சு அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆமாங்க, எனக்கு பண்ணலேனா என்ன, நான் உங்களுடைய பம்புக்கு பண்ணணும். பிடிவாதமா எல்லா வேலைகளையும் செஞ்சு என்னுடைய வாயாலேயே அவருக்கு வேணுங்கிற சுகத்தை கொடுத்தேன். அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எனக்கு கையில வச்சு தேய்ச்சு உள்ள விட சொன்னேன். முன்னமே தெரிஞ்சிருந்தா மாத்திரை போட்டிருப்பேன். அடுத்த 3 நாள்ல சரியான உடனே அடுத்த பஜனைகள் தொடங்கணும்னு காத்திருக்கிறேன். பல வருஷமா திருமணம் முடிச்சு பஜனை செய்யணும்னு காத்திருந்தேன். எனக்கு இது போல நடந்தது வருத்தமா இருந்தாலும் பல பெண்களுக்கு இது சகஜமா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத அவரும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.